உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். இந்திய அரசியலில் அடுத்த பரபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒலிம்பிக் வீராங்கனை வினேஷ் போகத்தின் அதிரடி முடிவுதான். ஹரியானாவில் பாஜகவிற்கு பின்னடைவா என்ற கேள்வி எழுகிறது. ஹரியானா மாநிலம் பாஜகவினுடைய கோட்டையாக கடந்த 10 ஆண்டுகள் திகழ்கிறது. அடுத்த மாதம் ஹரியானாவில் தேர்தல். இதனால் சில அரசியல் நகர்வுகள் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ வினேஷ் போகத் அவர்களை பற்றி சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஒலிம்பிக் வீராங்கனை. அது மட்டும் இல்லை, பாஜக எம்பிக்கு எதிராக மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சிங்கை எதிர்த்து அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட வீராங்கனை. பிறகு அவருக்கு மீண்டும் பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சீட்டு கொடுக்கல, அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவருடைய மகன் அந்த சீட்டில் வென்று விட்டார். பிரிஜ்பூஷன் சிங் தற்பொழுது எம்பியாக இல்லை, ஆனால் அவர் சக்தி வாய்ந்த நபராக பார்க்கப்படுகிறார். ஏற்கனவே போஸ்டிங்கில் இருக்கும்போது மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அவர் மீது புகார் வைத்து போராட்டத்தில் குதித்தது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இவங்க அடுத்த சர்ச்சை என்ன அப்படின்னா, ஒலிம்பிக்கில் சமீபத்திய ஒலிம்பிக்கில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அங்கே போனாங்க, ஃபைனல்ஸுங்க. அன்னைக்கு காலையில் வெயிட் போடுறாங்க, 50 கிலோ தான் இருக்கணும், ஆனால் 50 கிலோ 100 கிராம், வெறும் 100 கிராம் எடை அதிகம் என்ற காரணத்தினால் இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். தங்க மெடலுக்கான வாய்ப்பு பறிபோனது. ஏற்கனவே தங்கம் வென்றவங்களெல்லாம் இவங்க வீழ்த்திட்டாங்க. அன்னைக்கு காம்படிஷனில் வெற்றி பெற்றிருந்தால் தங்க மெடல், சரி வெள்ளி பதக்கமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணால் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. வெறும் 100 கிராம் எடை அதிகம் என்ற காரணத்தினால் இந்தியா திரும்பியதும் ஒலிம்பிக் போட்டிகளிலிருந்து இவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு சமீபத்தில் விவசாயிகள் போராட்டம் டெல்லி பார்டரில் நடைபெற்றது. அங்கே நேரில் சென்று விவசாயிகளை சந்தித்து வினேஷ் போகத் ஆதரவு தெரிவித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து விடுவோம். தற்போது ராகுல் காந்தியை வினேஷ் போகத்தும் இன்னொரு ஒலிம்பிக் வீரரான பஜ்ரங் புனியாவும் சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஹரியானா சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பாக. அடுத்த மாதம் தேர்தல் நடக்கும் தேதி, வாக்குப்பதிவு அக்டோபர் 5, வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 8. இப்போ எழும் கேள்விகள் என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை சீட்டு? 90 சீட்டு. 46 சீட்டுகளை கையில் வைத்திருந்தால் அந்த கட்சி ஆட்சி செய்யலாம். பாஜகவின் பலம் தற்பொழுது 40 இருக்கிறது. தற்பொழுது பாஜக ஆட்சி தான். ஏற்கனவே ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க, ஜேஜேபி என்று கூட்டணி முறிந்து விட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாஜகவினுடைய வாக்கு சதவிகிதம் 36%, காங்கிரஸுடைய சீட்டு 30, வாக்கு சதவிகிதம் 28, வித்தியாசம் வெறும் 8% மட்டும்தான். அதனால் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் என்று அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பாஜகவிற்கு சமீபத்திய சோதனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஹரியானாவில் மொத்தம் 10 சீட்டு. பாஜக இதற்கு முன்னர் 10க்கு 10 கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது பாதி தான் ஜெயிச்சிருக்காங்க, 10ல் 5 தான் ஜெயிச்சிருக்காங்க. மீதமுள்ள 5 சீட்டுகள் காங்கிரஸ் கூட்டணி கைவசம் வந்துவிட்டன. காங்கிரஸ் உற்சாகத்தில் இருக்கிறது. பாஜக இது தனக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கிறது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கூட்டணி வைத்து ஆட்சி செய்த ஜேஜேபி கூட்டணியை விட்டு சென்று விட்டது. சுயேட்சைகளும் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கிறது. அது மட்டுமா, எதிர்கட்சியான அதாவது காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி கட்சியோடு கைகோர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு தள்ளப்பட்டிருப்பது, அங்கே தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக அந்த கட்சியை மாற்றியிருக்கிறது. இந்நேரத்தில் அந்த கட்சி ராகுல் காந்தியோடு கைகோர்க்குமா? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஹரியானாவில் தேர்தலை சந்திக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. இது ஆளும் கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று பேசப்படுகிறது. இந்த நிலையில தான் உலகின் கவனத்தை ஈர்த்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள்
காங்கிரஸில் இணைந்து எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிட்டால் இப்போ வேட்பாளர்கள் அறிவித்துக் கொண்டிருக்காங்க. மொத்தம் 90 சீட்டு 34க்கு அறிவிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் அடுத்த லிஸ்ட் வெளியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியாவுடைய பெயர்கள் இருந்தால் அது பாஜகவிற்கு எம்மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும் என ஏற்கனவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். காங்கிரசினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களை நிற்க வைக்கிற தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறுவது கிடையாது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளின் ஆதரவு இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்க விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவங்க டெல்லியில் பாஜக எம்பிக்கு எதிராக போராட்டம் நடத்தியது. இதையெல்லாம் வைத்து ஒரு தொகுதியில் மட்டும் இதனுடைய தாக்கம் இருக்காது, ஒட்டுமொத்த ஹரியானா மாநிலத்திலும் இதனுடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா இவங்க ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க, பஜ்ரங் புனியாவும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் நிச்சயமாக அந்த மாநிலம் முழுவதும் இவர்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்டால் அது ஒரு பாசிட்டிவாக காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை மாநிலம் முழுவதும் உருவாக்கும். ஏற்கனவே 30 சீட்டை கையில் வச்சிருக்காங்க. ஆம் ஆத்மியோட கூட்டணி வைத்து எப்படியும் 46ஐ தாண்டி விடலாம், ஆட்சியை கைப்பற்றி விடலாம். 10 ஆண்டுகள் பாஜகவின் கோட்டையாக இருந்த ஹரியானாவை உடைத்து தன் பக்கம் இழுத்து விடலாம் என காங்கிரஸ் கட்சி அங்கே தீவிரமாக திட்டம் தீட்டி செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.